கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டச் விட்டு போணுச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா தெரியலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஏகே வச்சுருக்கான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பையன் ஈஸியாக அடிச்சு விட்டான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்று வச்சுக்கிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேட்ச் ஜெயிச்சக்கப்புறம் அமௌண்ட் போட்டோம். ஆனால் அவங்க போடவே இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை பாராட்டுறேன். ஆனால் மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் அவங்க போடுவாங்க தான். ஆனால் என்ன நாங்கள் தானே ஜெயிப்போம். ஸோ நம்ம தான் இங்கே ஓகே இருங்க இந்த வீட்டு மேலே ஏறி போயிடுவோம். என்னடா நம்ம போட்ட சூழல் இங்கே இருக்குது, என்ன 2 இருக்குது. ஓ நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது போல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேறு எவனோ போட்டிருக்கான். இருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிடுவோம். வீட்டு மேலே ஏறிட்டோம்னா வந்து எனிமே ஈஸியாக அடிக்கலாம். ஓகே இருங்க வீட்டு மேலே போவோம். என்ன நம்ம டீமெட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவன் நாக் ஆகிட்டான் போல். எனிமி அங்கே தான் இருக்கான். ஓகே இருங்க நம்ம வந்து வீட்டு மேலே போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா அடிப்போம். ஏன்னா இங்கேயே அப்படியே தரையிலே இருந்துகிட்டு இருந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒன்றுமே அடிக்க முடியாது. இருங்க நம்ம வந்து மேலே போவோம். டே எனிமி உன்னை தேடி தாண்டா நான் வரேன். என்னடா லூட்டு பெட்டி கிடக்கு. ஓ அதான் நம்ம டீம் விட்டதோ.